தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 044. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஆந்திரால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஜெகன்மோகன் ரெட்டி இதை பண்ணியிருக்காரு, அதை பண்ணியிருக்காரு. திருப்பதி கோயில் என்னென்ன பண்ணி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, அது இதுன்னு ஒரு செய்தியா வெளியே வந்துட்டு இருக்குல்ல. இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு வித் வீடியோவோடு. நிறைய பேர் மிரண்டுறீங்க மக்களே. குறிப்பா திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு உண்டியல காசு போடுவீங்களே, நீங்களாம் பதறுவீங்க. அப்பேற்பட்ட விஷயத்தை பத்தி பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆந்திரால இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சி எது? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மா இருந்து சிஎம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் ஒரு சித்தாந்தத்தையே செட் பண்ணி பெருசா போச்சு. அவரும் சும்மா சொல்லக்கூடாது. சந்திரபாபு அவர்களை எவ்வளவு நோண்டணுமோ அவ்வளவு நோண்டிக்கிட்டு இருந்தாப்ல ஒரு பக்கம். அந்த மனுஷன் தானே, அவருக்கு இதெல்லாம் மனசுல வைக்காம இருந்திருப்பாரு. இப்ப தெலுங்கு தேசம் கட்சி தானே அங்க ஆட்சியை பிடிச்சிருக்கு, வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எதுக்கு அப்ப ஆட்சியை பிடிச்சாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் வீடு ப்ராப்பர்ட்டி மேலே அடிக்கிறீங்க, கை வைக்கிறீங்க, நான் யாருன்னு காட்டுன்ற மாதிரி எல்லாத்தையும் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தெலுங்கு தேசம் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆந்திர மக்கள் நலன் சார்ந்த ஒரு கண்ணுனா ஜெகன்மோகன் ரெட்டியுமே தலையே தூக்கக்கூடாது. இது இன்னொரு கண்ணா இருக்குங்க. இதை சார்ந்தவங்க எவ்வளவு விஷயம் முன்னாடி பண்ணாங்க பாத்தீங்களா? இதுல அடுத்தடுத்து இன்னும் பல விஷயம் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஆட்சியிலையும் திருப்பதியில கூட்டம் குவியும். இது மறுக்க முடியாத உண்மைதானே. ஆந்திராவை யார் ஆண்டாலும் திருப்பதி வர மக்கள் கூட்டம் குறையவே குறையாது. கோடி கணக்குல வசூல். மக்களே, உலகத்தோட பணக்கார கோயில்கள் இருக்குல்ல, அதுல பிரதான கோயில்னா திருப்பதியை சொல்லலாம். அவ்வளோ தூரம், அதாவது ஒண்ணு வேண்டிட்டு போயிருப்பாங்க. குறிப்பா வெங்கடாஜலபதியை இந்த நிதி வரவு சார்ந்த பல பேர் வேண்டுவாங்க. இப்படி ஏதாவது ஒன்று பாசிட்டிவா நடந்துட்டாலும் அவங்க வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்பட்டாலோ கொட்டுவாங்க பணத்தை அந்த அளவுக்கு உண்டியல்ல. அதுவும் பணத்தை கொட்டுறது ஒரு பக்கம், வைர கிரீடம், தங்க கட்டிகள், இது போல விஷயங்களை கொண்டு வந்து போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த அளவுக்கு அந்த உண்டியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செல்வாக்கான உண்டியல்னே சொல்லலாம். ஆனா இவ்வளவு தூரம் ஒரு கோயிலுக்கு கூட்டம் வருதுன்னா அங்க இன்னொரு விஷயமா நம்ம நோட் பண்ணணும். கூட்ட நெரிசல் பெருசா ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுற அபாயமும் எப்பவுமே திருப்பதி கோயிலுக்கு இருக்கு. இது ஏதோ இப்ப புரட்டாசி பிறந்துச்சுன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. கூட்டம் பயங்கரமா போய்கிட்டு இருக்காங்க. நெரிசல் சார்ந்து மக்கள்லாம் பேசுறாங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. அது வேற ஒரு பக்கம் பெருசா மாற ஆரம்பிச்சிருக்குங்க. இன்னங்க பெரிய ஸ்டாம்பேடு நடந்து உயிரிழப்புகள் ஏற்படல. அது ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் இதை தடுக்கணும். அதை சார்ந்த ஒரு கோரிக்கை அங்க முன் வச்சிரும். ஓகே, திரும்ப விஷயத்துக்குள்ள வருவோம். பானு பிரகாஷ்னு ஒரு பர்சன், பாஜக மூத்த தலைவர். அது மட்டும் இல்ல, திருப்பதி தேவஸ்தான போர்டு இருக்குல்ல, அது சார்ந்த உறுப்பினரும் கூட. என்னென்ன சொல்லியிருக்கா அப்படி, திருப்பதி ஒண்டியல் வசூல் இருக்குல்ல, இதுல ஒரு 100 கோடி ரூபாய் கொள்ளடிச்சதா சொல்லியிருக்காரு. கோயில் ஊழியர் ரவிக்குமார், இந்த பர்சன் தான் இதை திருடினார்னு பேரோட மென்ஷன் பண்ணிருக்காருங்க. கோயில் ஊழியர் இது ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணிருக்காங்களா. பாத்தீங்களா? இவர் சொல்ற விஷயம் உண்மையா இருக்க பட்சத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கடன் பட்டு அந்த கடன்ல இருந்து எப்படியோ கடவுளால வெளியே வந்த நம்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை சிறுக சேமிச்சு பல பேர் தனம சில்லற சேர்த்து வருஷத்துல ஒரு முறை போயிட்டு போட்டு வரலாம் இருக்காங்க ஒன்றில்ல. அந்த அளவுக்கு பணத்தை கொண்டு போய் போடுறீங்க. அப்படி போடுற பணத்தை நல்ல விஷயங்களை பயன்படுத்துறாங்கன்னா கடவுளுக்கான ஒரு பயன்பாடை நம்ம பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு யாரோ கொள்ளை அடிச்சு ரியல் எஸ்டேட்ல போடுறாங்கன்ற செய்தி கேட்ட எவ்வளவு கோவம் வரும் உங்களுக்கு. இதைதான் இப்ப சொல்லியிருக்கா. அப்படி ஜெகன்மோகனோட பங்களா ஒண்ணு இருக்கு, அதுக்கு கூட இந்த உண்டியல் வசூல் பண்ற பணம் திருடப்பட்டதெல்லாம் அனுப்பப்பட்டதா அவரையும் பிடிச்சி உள்ள இழுத்து போட்டிருக்காங்க. இது எல்லாம் நடந்தது ஜெகன்மோகனோட ஆட்சி காலத்துல. சோ அவருக்கும் பங்கு போயிருக்குன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. தெலுங்கு தேசம் கட்சியா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், 2 பேரும் ஒரே தராசு தட்டு தான். எந்த அளவுக்கு இணக்கம்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணும். ஒரு தகவல் இப்ப வெளியா இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். இந்த ரவிக்குமார் இருக்கா அப்படில, அதான் உண்டியல்ல கை வச்சாருன்னு சொல்லப்படுறவர், இவர் மேல ஏற்கனவே கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்பட்டிருக்கான். அது என்ன இருக்கான், லோக் அதாலத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோர்ட் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். சமரசம் பண்றதுன்னு ஒரு சின்ன அமைப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கேயே இந்த லீகலா பெருசா போகாம சமரசம் பண்ணி பேசி முடிச்சிருவாங்க. இந்த வகையில பாதி சொத்தை இந்த கோயில் நிர்வாகத்துக்கு ரவிக்குமார் எழுதி வச்சிட்டாப்லையா. வச்சிட்டாருன்னு சொல்ல கூட எழுதி வாங்கிட்டாங்களாம். ஓகேவா? இது ஒண்ணு. கொஞ்சம் சொத்து மீதி இருக்கும் பார்த்தீங்களா ரவிக்குமாருக்கு. இதை என்ன பண்ணிருக்காங்களா, சில போலீஸ் பெரிய தலைக்கட்டுங்களும் அப்புறம் இந்த தேவஸ்தான அதிகாரின்னு சில பேரை சேர்ந்துக்கிட்டு அவரை மிரட்டி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பேர்ல எழுதி வாங்கிட்டாங்களாம். ஸோ இப்போ ரவிக்குமாரோட ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி கவுண்ட் எடுத்துக்கிட்டா 0 வாங்க. இது ஒரு தகவலாக வெளியாச்சு. ஓகேவா? இது உறுதிப்படுத்தப்படல, தகவலை மட்டும் வெளியே வந்துச்சு. ஆந்திரா ஹைகோர்ட் இருக்குல்ல,
அங்க இந்த பானு பிரகாஷ் சொன்ன பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துட்டாங்க. லோக் அதாலத்தோட சமரச தீர்ப்பு இருக்குல்ல, அது ரத்து பண்ணப்பட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, கோர்ட் போறது முன்னாடி இதெல்லாம் பண்ணி முடிச்சாங்க, சமரசம் ஆயிடுச்சுன்னு. அதை ரத்தே பண்ணிடுச்சு ஹைகோர்ட். வழக்கை சிபிசிஐடியுமே விசாரிக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. வழக்கோட ஆவணங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தாக்கல் பண்ணணும். பழைய அறங்காவலர் குழுவோட தீர்மானம் இருக்குல்ல, நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஒண்ணு, அதோட நகலும் கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணும்னு ஹைகோர்ட்டே இந்த வழக்கை கையில் எடுத்திருக்குங்க. எவ்வளவு பெரிய விஷயமா போயிட்டு இருக்குல்ல. ஆக்சுவலா தெலுங்கு தேசம் பார்ட்டி இருக்குல்ல, அவங்க தான் கீ ரோல் பிளே பண்றது. ஏன்னா ஜெகன்மோகன் அவர்கள் சார்ந்து தாக்கி யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களை ஃபுல்லா பேக் பண்றது தெலுங்கு தேசம் பார்ட்டி தான். பாஜக தெலுங்கு தேசம் பார்ட்டி 2 பேரும் சேர்ந்து தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ பாஜக குற்றம் சாட்டிடுச்சு, உண்டியில கை வச்சாங்கன்னு தெலுங்கு தேசம் பார்ட்டியும் குற்றம் சாட்டிடுச்சு. வெறும் குற்றச்சாட்டு யாரும் சுமத்தலால, ஆதாரம் வேணும்ல, இந்த எடுத்துக்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சிகளோட தொகுப்புகளை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அதான் ஒரு இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் கிடையாது. இந்த பர்சன்ஸ்ல எந்த அளவுக்கு கை வச்சிருக்காங்க, எப்படி எப்படிலாம் பணத்தை திருடி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த கேமரா காட்சிகள்ல எப்படி எல்லாம் திருடி இருக்காங்க அப்படின்ட்டு நீங்களே பாருங்க மக்களே. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மை அப்படின்னு மெய்ப்பிக்கிற வகையில தான் இந்த சிசிடிவி வீடியோவை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். கோயில் உண்டியல்ல இனிமே தயக்கம் இல்லாம நீங்க காசு போடுவீங்களா? சின்ன சின்ன கோயில்கள் சொல்லல, பெரிய பெரிய கோயில்களை சொல்றேன்.
இந்த கண்டென்ட் சார்ந்த ஒரு மனைவினா இருக்கு, அதுக்கான பதில்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. புரட்டாசி இப்போ தான் பிறந்துச்சு, அதுக்குள்ளே புயலை கிளப்பியிருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைனா இதுக்காகவே வெயிட் பண்ணாங்களா? புரட்டாசி பிறக்கட்டும், திருப்பதி சார்ந்து எல்லாருக்கும் அந்த கான்சியஸ் வரட்டும், புரட்டாசினா திருப்பதி, திருப்பதினா புரட்டாசி, கரெக்டாக அப்போ நம்ம சர்ச்சை வெளியே கொண்டு வந்தால் தான் பெருசாக பேசப்படும்னு அவங்க நினச்சி பண்ணாங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.